முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே, திரு ராஜசேகர் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் மூலமாக கலைஞரானவர்கள் அல்லது ஏற்கனவே கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக 6 மாதம் எல்லா டாக்டர்களும் இப்போ இன்றைக்கி செக்கப்புக்காக வந்திருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிற முதல் வார்த்தை, இவ்வளவு சீக்கிரம் பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் ரெக்கவர் ஆனவங்க ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என் கூடவே இருந்தது ஒரு காரணம். என்ன நாம் எதுவுமே இயல்பாகவே செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்மளை படுக்க போடுறதும் இயல்பா ஒரு நடந்த நிகழ்ச்சி மாதிரி இன்றைய தினம் 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவன் எனக்கு உதவி இருக்கான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த படத்தை பொறுத்தவரை டாக்டர் ராஜசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டாருங்க. மேக்கப்பே கிடையாது. இந்த படம் எடுத்ததில் மேக்கப்பே கிடையாது. சாதாரண காஸ்டியூமில் படம் அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு இந்த படம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நாம் இயல்பாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் அவர்கள், அவருடைய டீம், தம்பி குரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாப நோக்கில் நீங்கள் லாபங்கிறது எப்போவுமே இந்த கேபிட்டல் தாஸ் கேபிட்டல் அதை படித்தீங்கன்னா தெரியும். சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படின்னு. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால் கம்யூனிஸ்டுகளோட தியரியே கம்யூனிஸ்டுகள் தான் உடைச்சாங்க. அது இட்ஸ் இம்ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்ளஸ் வேல்யூ அது வர முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் நிரூபிக்குது. அந்த மாதிரியாக நம்ம நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. அதில் இந்த கதை வந்தது கொரோனா சமயத்தில். அந்த சமயத்தில் மக்களுக்கு அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இதில் பணியாட்களுக்கு 50,000 ரூபா, நர்ஸுகளுக்கு 40,000, டாக்டர்மா கோச்சக்கூடாது, டாக்டர்களுக்கு 20,000 போனஸ் கொடுங்க அப்படின்னு. இதில் காரணம் என்ன? 24 மணி நேரமும் உழைச்ச ஒரு கம்யூனிட்டி உண்டுன்னு சொன்னால் அது அந்த சுத்திகரிப்பாளர்கள். அவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் இருந்திருந்தா கூட நாம நாரி போயிருப்போம். அந்த மாதிரியாக இந்த மருத்துவத்துறையின் மூலமாக மக்களுக்கு எப்படி போய் அடைய முடியும் என்பதையும், அதில் ஊழல் செய்கிறவனை
ஆட்சியே போனாலும் ஊழல் செய்யறவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தீம் மக்கள்கிட்ட சென்றடைவதற்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. வர்ற வெற்றி விழா நடக்கும்பொழுது நான் ஓடி போய் மைக்கில் நின்று பேசுகின்ற அளவிற்கு நிச்சயமாக இருக்கும் என்கின்ற என்னோட நம்பிக்கையும் தெரிவித்து, இந்த படம் வெற்றி பெறணும். அதை மக்கள் அனைவரும் ஏன்னா இன்னைக்கு 3வதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை பார்க்க வந்தார். அப்போ வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேனா, என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன எப்படி இருக்கீங்கன்னு நீங்க கேட்குறீங்களேன்னு. டாக்டர்ஸ் வேர் சர்ப்ரைஸ்டு. பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவர் அவர் வாங்கன்னு வரவேற்கிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு ஆண்டவன் அருளோடு இருக்கான் அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. எனவே இந்த விஷயத்தில் படம் மிகப்பெரிய வெற்றியாக ஓடும். அந்த ஓடுறத ராஜா ஓடி போய் பார்ப்பான். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கும், உங்களுடைய ஆசை இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி.